1709 ஆண்டு சீனாவில் எதிர்காலம் புகழோடு பேச வேண்டும் என்பதற்காக பாரம்பரியமிக்க ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டினார்கள். அந்த கோட்டையின் அழகிய மேற்கு முகப்பில் 12 ராசிகளை குறிக்கும் 12 சிலைகளை அமைத்தார்கள். கோட்டையின் அழகிய தோற்றம் உலகமெங்கும் பேசப்பட்டது. 1860 ஜூலை மாதம் பிரிட்டிஷ் படைக்கும் சீன படைக்கும் போர் துவங்கியது. அதில் பிரிட்டிஷ் படையே வென்றது. 1860 அக்டோபர் 6ஆம் நாள் பிரிட்டிஷ் படை அந்த உலக பிரசித்தி பெற்ற கோட்டையை தாக்கி அங்கிருந்த கலைப்பொருட்களை சூறையாடிச் சென்றது. 150 ஆண்டுகள் கட்டி காக்கப்பட்ட அந்த அழகிய கோட்டை 3 நாட்களில் தரைமட்டமாகியது. ஜெயிச்சவங்க போஸ் கொடுங்க. 1 2 3 கேட்கிறவங்க கேட்கலாம். 1 தரம், 2 தரம், 3 தரம். அடுத்த ஐட்டம், அடுத்தது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். 24 பாட்டில்ஸ் சைனீஸ் மோட்டாய் 55 வருஷமா ரொம்ப பாதுகாப்பா ஒரு தோட்டத்துல பராமரிக்கப்பட்டது. இதோட ஆரம்ப விலை 2 மில்லியன் யூரோஸ். ஆப்ஷன்ஸ் கேக்குறவங்க ஒவ்வொரு மில்லியனா ஏத்தலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த உலகத்திலேயே இது ஒரு அரிய வகையான ஸ்டாம்ப். வெல்கம் சார். அம்பாசிடர் இப்ப வந்துருவார் சார். சைனீஸ் அம்பாசிடர். ஹலோ சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சந்தேகமே இல்ல, இது ஒரிஜினல் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி போர் நடந்தப்ப என் முன்னோர்கள் அவங்களுக்கு சொந்தம் இல்லாத பல பொருட்களை இங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெங்கல சிலைகளை நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. இது உங்க நாட்டுல இருக்கிற மக்களை சேர வேண்டியது. இத நான் மட்டும் வச்சிருந்தா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் சைனீஸ் மியூசியம்க்கு இதை நான் கொடுத்துடலான்னு வந்தேன். உங்க தாட் ரொம்ப நல்ல தாட். இங்க உங்களை மாதிரியே எல்லாரும் நினைச்சாங்கன்னா இந்த உலகமே அமைதி பூங்காவா மாறிடும் சார். என்கிட்ட இருந்த 4 சிலைகளை நான் கொடுத்துட்டேன். ஆனா மீதி இருக்கிற 8 சிலைகளையும் நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். 8.5 லட்சம் 2 தடவை, 8.5 லட்சம் 3 தடவை, 7 மில்லியன் 3 தடவை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மார்கன். இந்த அரிய வகையான ஸ்டாம்பை வாங்கின ஒரே அதிர்ஷ்டசாலி நீங்க தான். இனி இது நாளா இருக்கக்கூடாது. ஒண்ணு தான் இருக்கணும். அதுவும் என்கிட்ட தான் இருக்கணும். எம்பி கார்பரேஷன் பத்தி எல்லா நியூஸையும் போடுறாங்க பாரு. இதுவும் நம்ம கைக்கு வந்துருச்சு. நாளை உண்ணாக்கி அதோட வேல்யூவை 3 மடங்கு ஆக்கிட்டீங்களே சார். இது எல்லாமே எங்க அப்பாவோட ஐடியா. சூப்பர். இனி இந்த உலகத்துல யாருக்கு அதிசய பொருள் வேணும்னாலும் என்னதான் கேட்கும். நெக்ஸ்ட். மார்னிங் லைட் ஓவியத்தை மறுபடியும் பெயிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. வேண்டான்னு சொல்றாங்களா? வேண்டான்னு சொல்றவங்கள முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. அதிசய பொருள்னு சொல்லி டூப்ளிகேட் பொருளை தயார் பண்ணி விக்கிறதும் அந்த பொருளை நாமளே விலை கொடுத்து வாங்குறதும் ஒண்ணு புதுசு இல்லையே. அதுவும் இல்லாம அப்பதான் அதோட வேல்யூ அதிகமாகும். அடுத்தது என்ன சார்? இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே வேண்டு போனாங்க. இப்ப நடந்த ஆக்ஷனுக்கு வந்த எல்லாருமே பெரிய பிசினஸ்மேன். எல்லாருக்கும் உங்க நாடு அவ்வளவு பிடிக்கும். அதாவது அவங்களோட பொருள்னா அவங்க எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்கல்ல. அவங்களோட தேசபக்தியை வச்சு நாம லாபம் பாத்துக்கலாம். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு சந்தேகம். அந்த சிலையெல்லாம் பாருங்களேன், என்ன விலைக்கு போயிருக்குன்னு. மீதி இருக்கிற சிலைகளை நாம கண்டுபிடிச்சாக்கணும். இந்த வேலைக்கு யார் சரியா இருப்பான்னு சொல்லுங்க. மிஸ்டர் வால்சரை கூப்பிடலாம். கண்டிப்பா அவரால் இந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப ஜேசியை கூப்பிடலாம். அவன் இன்னும் ரூசஸ் பெயிண்டிங்கே கண்டுபிடிக்கல. ரூசஸா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஜேசிக்கு கால் பண்ணி மீதி இருக்கிற சிலைகளை கொண்டு வந்தா அவன் எதிர்பார்க்காத அமௌண்ட்டை தரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவான். ஒவ்வொரு சிலைக்கும் நாம 1 மில்லியன் யூரோஸ் தரேன்னு சொல்லுங்க. அதுலயும் அந்த டிராகன் சிலையை கொண்டு வந்தாங்கன்னா 10 மில்லியன் யூரோஸ் தரேன். சூப்பர். இங்கெல்லாம் வண்டி நிறுத்த கூடாது. ஹாய், நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணும். சூப்பரா இருக்கல்ல? ப்ளீஸ் வாங்க. எந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்கு? Thank you. டாட், சூப்பர் ஐடியா பண்ணீங்க. இந்த வருஷமே டிராகன் வருஷம் தான். தெரியும் தெரியும், போய் வேலையை பாரு.
இன்னும் 1 hourல ஜேசியை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. ஓகே சார். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? நிச்சயமா காசு பண்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன சத்தம்? ஏன் அலாரம் அடிக்குது? என்னன்னு தெரியலையே. எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்க. யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க தப்பிக்க கூடாது. என்னது? யாரு யாரு உள்ள நுழைஞ்சது? எங்க இருக்கா? அதோ அங்க போலாம் பாரு. வண்டியில போலாம் வாங்க. சீக்கிரம் போய் கீ எடு. ஓகே ஓகே சார். எங்க சாவியை காணோம்? கார் கடியில இருக்கான்னு நினைக்கிறேன். போறேன் பாரு. அதோ அந்த வண்டி கீழே போறோம். சுடாதீங்க சுடாதீங்க. வாங்க. இங்க வந்தாரா? இல்ல சார். இந்த வழியை தவிர வேற வழி கிடையாது. எல்லா வழியையும் பிளான் பண்ணுங்க. சார், நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். அவனை எங்கேயும் காணோம் சார். சார், நம்ம வண்டி தான் வருது. ஆனா அவனை காணோம். எங்களுக்கு முன்னாடி தான் வந்தா. அவனை நீங்க பார்க்கல? நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. எல்லாரும் alert ஆ இருங்க. இந்த ரோட்ல இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது. தப்பிச்சிடலாம். ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? சார், அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கோம். நாங்க ஃபாலோ பண்ணி வர்றோம். நீங்க ரெடியா இருங்க. ஷூட் பண்ணுங்க. ஜெசி, போலாமா? Go! சீக்கிரம் சீக்கிரம் போ. ஹலோ. ஏய் ஜேசி, எப்படி இருக்க? அந்த பெயிண்டிங் கிடைச்சதா? நான் இப்ப வேலையா இருக்கேன். ஒரு புது வேலை வந்திருக்கு. செய்ய முடியுமா? என்ன வேலைன்னு முதல்ல சொல்லுங்க. ஊரே பேசிக்கிட்டு இருக்க அந்த 12 வெங்கல சிலை, அது எனக்கு வேணும். ஓகே, டீடைல் அனுப்பி வைங்க.
ஒருத்தர் வராருல அவர்தான். ஓ. சார் இவரு நேஷனல் ஜியோகிராபிக்ல இருந்து வந்திருக்காரா, பிரஸ் ரிப்போர்ட்டர். ஹலோ. ஹலோ. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சரி சொல்லுங்க, மீடியால இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது சார், அந்த 12 வெங்கல சிலைகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அத பத்தின சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஈஜிப்ட்ல நீங்க பிரமிட பாத்திருப்பீங்க, கம்போடியால அங்குர்வாட்டை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் சைனால அந்த கோட்டையும் இருந்தது. அங்க இருந்த பொருட்கள் எல்லாமே அரிய பொருட்கள். நிறைய பொருட்களை அழிச்சிட்டாங்க. குட் Good morning, sir. குட் மார்னிங். இவங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயே தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடத்தோட மிச்சம் தான் இது. இந்த தோட்டம்லாம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கிடைச்ச ஓவியத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபவுண்டன், அங்கதான் 12 சிலைகளையும் வச்சிருந்தாங்க. அந்த படத்தை நாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதை வச்சு நாங்களும் அதே மாதிரியான வெங்கல சிலைகளை உருவாக்கணும். இது வரைக்கும் நாங்க எந்த பிரஸ் ரிப்போர்ட்டரையும் இதை பார்க்க அலோவ் பண்ணல. சாரி, போட்டோ எடுக்காதீங்க. ஓ ஓ, ஐம் சாரி. 5 சிலையை ஏலத்துல எடுத்துட்டாங்க. மீதி சிலைலாம் எங்க இருக்கு? வேற யார்கிட்ட இருக்கோம்? அதை எடுத்துட்டு போனவங்க கிட்ட தான் இருக்கும். பாரிஸ்ல இருக்கிற என் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி தான் கண்டுபிடிச்ச முக்கியமான தகவலை பத்தி என்கிட்ட சொன்னா. சமீபத்துல நடந்த ஏலத்துல எடுத்த 2 சிலைகளை அவ சோதிச்சு பார்த்திருக்கா. எந்த 2? இதோ இந்த மாதிரி இருக்கிற சிலையும் இந்த மாதிரி இருக்கிற சிலையும். ஓ, அவங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமா? நானே அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க நம்பரை ஓ, கொடுக்க. அது போதும். இதையெல்லாம் தொட்டு பார்க்கலாமா? தாராளமா. தேங்க்யூ. பரவாயில்ல, கிளவுஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல, அழுக்காயிடக்கூடாது இல்லையா? ஏய் வந்துருச்சு. ஓகே, நான் ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா செக் பண்ணியாச்சு சார். தேங்க்யூ. ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமா? இதை 2 செய்யறதுக்கு 10 யூரோ தான் ஆச்சு. ஆனா இதோட கலை நயம் விலை மதிப்பு இல்லாதது. சரியா சொன்னீங்க. இதோ உங்க டாக்குமெண்ட் சார். வெல்கம் டு பாரிஸ். ஓ, தேங்க்யூ. ஒரு வழியா நம்மள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. வண்டி எடு. அந்த 2 சிலையும் தூக்கி போட்டு. என்ன சொல்ற? போடு. இந்த உலகத்திற்கு இப்ப சமாதானம் தான் முக்கியம். அன்பும் அரவணைப்பும் தான் தேவை. எல்லா நாட்டு மக்களும் எப்ப ஒத்துமையா இருக்கோமோ அன்னைக்குதான் இந்த உலகம் உருப்படும். இங்கே இருக்கு. ஆமா, இங்கே இரு. ஓ பாரிஸ். இதை எடுத்துட்டு போ. ஒரு விஷயம் கூட உன்னால கரெக்டா வாங்கிட்டு வர முடியல. ஹலோ, சைஸ் நான் குத்துமதிப்பா தான் சொன்னேன். இவ்வளவு பெருசா கொடுப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எங்க இருந்து போயிடு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ. லவ் மூஞ்சிக்கு லவ். ஏய், அப்படிலாம் பண்ணாத. சாவியை திருப்பி கொடுத்துரு. ஐயோ, நீ யாரு? என்னைய கட்டிக்க. பின்ன உங்க அப்பனைய கேட்ட? அவர் போய் 10 வருஷம் ஆச்சு. பேசாம வெளியில போ. புதுசா இவன் கிடைச்சதுனால தான் இப்படி பேசுறியா? ஏய், ஒழுங்கா ஓடு. நல்ல வேளை கரெக்டா பிடிச்சிங்க, இல்ல மூஞ்சிலே விழுந்திருக்கும். இந்த சாவி உங்களோடதா? இந்த சாவி அவளுக்காக தான் சார் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கே பிடிக்கல, இனிமே வேற யாருக்காக தான் தரணும். சாரி, மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டியா? வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் வா, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்க பேரு ஷாங்கியன் மாங் தானே? ஆமா. ஆனா அவரு ஏற்கனவே செத்துட்டு தான் இன்டர்நெட்ல போட்டிருக்கு. உங்க உண்மையான பேர் என்ன? அது மார்டின் ஷாங்கோய். ஓ, அப்படியா? ஆமா. சரி, என் கூட வாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். எல்லாரும் இங்க பாருங்க. இவர்தான் மிஸ்டர் மார்டின், நேஷனல் ஜியோகிராபிக்ல இருந்து வந்திருக்காரு. ஹலோ. ஹாய். அந்த Hi. சைனீஸ் வெண்கல சிலையை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காரு. சார், உங்களை மாதிரி இன்டர்நேஷனல் மீடியாவை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க அந்த உதவியை மறக்கவே மாட்டோம். ஏதோ எங்களால முடிஞ்சதை பண்றோம். இங்க இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு. எல்லா நாட்டோட பொக்கிஷங்களையும் கண்டுபிடிச்சு திருப்பி தரணும்.
அதுல சைனாவோட 12 வெண்கல சிலையும் அடங்கியிருக்கு. ஓ, பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற அந்த 2 வெங்கல சிலைகளோட படம் தானே இது? ஆமா, கோர்ட் மார்க்குலி தான் இதை வாங்கியிருக்காரு. நானும் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். ப்ரொஃபஸரும் கூட இருந்தாரு. இது உண்மைதான். ஓ, உண்மையானது இப்படித்தான் இருக்குமா? Excuse me. என்ன? ஓ, போட்டோ எடுக்க கூடாதுல்ல, ஆர்வம். யாராவது உடனே வாங்களே, அடிபட்டுடுச்சு. சீக்கிரம் வாங்க. என்ன என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? சொல்லுங்க, எப்படி அடிபடுச்சு? கோச்சிங்ல போயிட்டு இருந்தோம், ஒரு போட்டை பார்த்தோம். அதுல அரிய பொருட்கள் கடத்திட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டு அது பின்னாடியே போய் பார்த்தா அது 4-5 பேர் சினைகளை போலீஸ் வந்ததுனால தான் கத்த முடியுது. நான் எத்தனை தடவை 我跟你说了多少次，我们只做和平示威，你怎么看着的？ No, listen. No, guys. Listen to me. I'd like to remind all of you about the principles of our organization. 1, we don't give the police any trouble. 2, we don't interfere in the lives of the people. And 3, we don't disturb social order. Absolutely. You have my support. Producer of the National Geographic Channel. Reporter? Yes. Chinese? 对。你一定要帮我揭发 MP 的恶行，尽可能丑化他们。不行，做我们记者的要有根据才能报道，不能哗众取宠、夸张事实。我拍了很多照片。你坐下，坐下。小心点。不好意思，第一次来这儿，你看到这样的事儿，我们能提供的材料也只有这么多了。再见。我可以跟你说句话吗？你说。来，什么事儿啊？这些人呐，还有这些财团，你们这些学生都要非常好，谢谢，改天联络。什么呀？他负责破译密码。好了。到时候我可能在这里，你负责我的后备逃出来，因为古堡的地势比较这个挖掘，再挖掘这个。Follow me. நாம போன்ல பேசினப்போ சைனாவோட 12 சிலைகளை பத்தி தகவல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அத பத்தின போர்ட்போலியோ நீங்க கேட்ட எல்லா தகவலும் இதுக்குள்ள இருக்கா? உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குங்கறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிஜமாவே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டீங்களா? எஸ் சார், பாத்துட்டோம். இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் மார்க்கெட்ல நிறைய இருக்கு சார். எக்ஸ்பீரியன்ஸான கலெக்டர் கூட ஏமாத்திடுறாங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த புக்கை வச்சுக்கலாம். சரி, இந்த புக்கை நான் வச்சுக்கிறேன். பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிடுறேன். உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஆல்பம் உள்ள கொண்டு போய் வேற யாரோ செக் பண்ண சொல்றாரு. இதை எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே நிறைய சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம். ஆல்பம்ல இருக்கிற போட்டோவை அவர் நம்பினார்னா நிச்சயமா அவர் நம்மள கூப்பிடுவாரு. அப்ப அவரை பாத்துக்கலாம். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அவன் வெளியில போறானா இல்லைங்கிறத பார்த்து சொல்லுங்க. வந்ததை நான் பாத்துக்கிறேன். போஸ் வெளியில போறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வரான், நான் கிளம்புறேன். நீங்க ரெடியா? உங்க கண்ட்ரோல் இருக்கிற அந்த கேமராவை ஒரு 5 செகண்ட் கட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் போயிடுவேன். ஓகே. ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோம். நான் உள்ள போறேன். ஐயோ, கையில பட்டுடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத உள்ள போ. ஜெசி, அவங்க உள்ள வராங்க. அதோ அந்த புக் ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை புக்ஸை பார்த்திருக்கேன். சரியா போச்சு.
என்ன என்னாச்சு? இது ஏதோ கீபோர்ட் மாதிரி இருக்கு. பாஸ்வேர்ட் போட்டா தான் உள்ள போலாம் போல இருக்கு. இரு, நான் அதை ட்ராக் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்ன சத்தம் அது? அது ஏதாவது இருக்கும். நீ வேலையை பாரு. இங்க பாத்தியா, காஃபியை கொட்டி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல காஃபியே சாப்பிட கூடாதுன்னு பாஸ் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா இப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாரு. எனக்காவது ஒரு நாள் நான் போய் சொல்லிட போறேன். இந்த புக்ஸ்ல ஏதாவது க்ளூ இருக்குமா? செக் பண்ணி பாத்திர வேண்டியதுதான். நம்பர் 9 3 இது எழுது 4 கேப் 3 மறுபடியும் கேப். இது எல்லாத்தையும் ஒண்ணா ஓபன் பண்ணணுமா? சொல்லுங்க சார். கொஞ்சம் ரூமுக்கு வாங்க. இதோ வரேன் சார். வா போலாம். ஓகே. அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. A4IB 1966 A1982XI. சாபாஷ், ஓபன் ஆயிடுச்சா? நம்ம கை வச்சா எது திறக்காம போயிடும். சிலை கிடைச்சதா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணு கிடைச்சாச்சு. ரெண்டாவது அது ஒரிஜினலான்னு செக் பண்ண. கட்டி எடுத்துட்டு வரேன். ஏச்சல் படி பாத்துக்க. வேற ஏதாவது எடுக்க முடியுமா பாரு. எதுவும் தெரியலையே. இங்க என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? எஜிப்சியன் ஃபேராவோட ஒரிஜினல் தடி. அவர் யூஸ் பண்ண தங்க டப்பா, ஸ்டார் ஆஃப் ஆபர். இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு போனது. இதே வார்த்தைய பொழுது முடிஞ்சதும் அவ சொல்ல போறான். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? என்ன? இத்தனை நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்த பெயிண்டிங். ரோசஸ் பெயிண்டிங்கா? ஆமா. அப்பாடா, எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். இப்ப கிடைச்சிருச்சு. அதிர்ஷ்டம் தான் இப்படிதான் இருக்கணும். இதோ இந்த போட்டோவை பாருங்க. எந்த போட்டோ? யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? நீங்களாம் எப்படி வந்தீங்களோ அதே வழியில தான். ஏய், ஓடாத ஓடாத. செக்யூரிட்டி, யாரோ நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டா. அவனை பிடிக்க. எவ்வளவு உள்ள வந்துட்டானா? அதோ அங்க இருக்கா பாருங்க. பிடிங்க. ரெடியா இருக்க. நான் வந்துட்டே இருக்கேன். என்ன? நாயை அவுத்து விட்டு துரத்துறாங்க. வண்டி ரெடி பண்ணுங்க சீக்கிரம். அப்படிலாம் குறைக்க கூடாது. அதோ இருக்கா. அங்க பாருங்க. அதோ அங்க இருக்கா. அவனை புடிங்க. அவன் தப்பிக்க கூடாது.
இப்ப பிடிக்கடா பாக்கலாம். இன்னும் நீங்க விடலையா? ஒரு சின்ன கல்லு கூட இல்லாம சுத்தமா வச்சிருக்கானுங்களே. ச்சே. செட் அடிச்சு நாய்களை ஏமாத்திட்டேன். இத வந்துட்டே இருக்க. தயவு செஞ்சு நேரா போயிடாத, குழம்பிடுவேன். குழம்பித்தான் நிக்கிறேன். வலது பக்கம் போ. இல்ல இடது பக்கம் போ. மூடுங்க வாய, நானே பாத்துக்கிறேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹெட் டவுன்கி. இப்படிதான். சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறேன். நான் எப்படி போனா தப்பிக்க முடியும்னு சொல்லு. ரெண்டு அடிக்கு வளர்க்க வேண்டிய செடியை 7 அடிக்கு வளர்த்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. இப்படி ஏபிசிடிய தலைகீழா போட்டு வச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி நாய்ப்படாத பாடுபட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாய்களா இந்த பேய்ங்க. இது என்னது? விடாத கருப்பு கால பைரவன். முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். இதுக்கு என்ன முடிச்சிடும் போல இருக்க. ஹலோ, நாய் கொடுக்க போன நல்ல சகுனமா? எதுவோ ஒண்ணு. மாலை ஒட்ட நெருக்கி இதுங்க அடங்க மாட்டேங்குது. அங்க பாரு, மேல வந்துட்டான். ஐயோ, மறுபடியும் கீழே போயிட்டானே. ஓடத்துக்கு இடமே இல்ல. வெளியே போற வழி எதுன்னு ஒரு போர்டு மாட்டி வச்சிருக்க மாட்டாங்க. என்ன சத்தம்? நான் நாயாவே ஆயிட்டேன். போன போது வாயில்லாத ஜிம்மின் ஓவரா போற. வாய் அடக்கிருக்கணும். இப்பதான் உன் அறிவாகிட்டு போகுது. உனக்கு வேணுமா? அது that's fine. Okay, go. நாய்ங்களுக்கு இவன் பேசுறது புரியுது. ரெண்டும் பயந்து ஓடி போயிடுச்சு. விடாத திருப்பியும் கால பைரவனை சமாளிச்சுட்டே இந்த கிங் காங்கிய டைசரியை எப்படி சமாளிக்க போறேன்? நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. செக்யூரிட்டிஸ் அவனை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? நான் வெளியே வந்துட்டேன். சைமனுக்கு கால் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடு. நீ பண்ணு, நான் கேமராவை இறக்குறேன். மார்ட்டின், போச்சுடா. இது எங்க இந்த நேரத்துல? மார்ட்டின், எங்க போறீங்க? யார் நீங்க? ப்ரொஃபசர் அனுப்புறாருன்னு வந்து பாத்தீங்களே. எனக்கு எந்த ப்ரொஃபஸரும் தெரியாது. நான் காலேஜுக்கே போனதில்ல. யாரையும் தெரியாதா? அப்போ நேத்து எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானே? இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல. என்னடா அது? நீங்க தான். இல்ல இல்ல, நான் இல்ல. இல்ல, நீங்க தான். இல்ல, நான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி தான். ஏமாத்திட்டாங்கடா. வா பாஸ் கிட்ட சொல்லும். என்ன இப்ப விட போறீங்களா இல்லையா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டாதான் நான் உங்களை விடுவேன். அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிச்சீங்க? கேள்வி கேட்டு என்ன கொல்றானே. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நான் வந்தாச்சு. நீ இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடியே வா. ஓகே.
ஆமா இன்னொரு செல்ல முதல்ல வண்டி எடு. நீங்க வருவீங்கன்னு தெரியும். மரியாதையா நீங்க யாருன்ற உண்மையை சொல்லுங்க. நான் யாருன்னு சொன்ன நீ நம்பவே மாட்டேன். நான் இன்டர்நேஷனல் மாங்க்ஸ் அசோசியேஷனுடைய மெம்பர். மாங்க்ஸ்னா யாருன்னு தெரியும்ல, புத்தரை வழிபடக்கூடிய புத்த மத துறவிகள். அப்படியா? அப்படி ஒரு அமைப்பு இருக்கா என்ன? இதுல இருந்தே உனக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த சிலை உங்களுக்கு எதுக்கு? இத சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. இதான் அவனோட இடம். போய் தேடி பாருங்க. ஒரு இடம் விடாம தேடுங்க. அண்ணா வீட்டுல சொல்லுங்கம்மா. சண்டை கூட போட தெரியல. ஹலோ போலீஸ். இது இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி குடி. என்னாச்சு? வெளியே வராத. அந்த கயிறை விடு. இது என்னது? இத வந்து ஜேசி இப்ப பாரு. போலீஸ் நகராதீங்க. போலீஸ் நகராதீங்க. கைய மேல தூக்குங்க. இவன் அத்துமீறி எங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இவனை போய் உட்காருங்க. எங்க இடத்துல இருந்து 2 சிலையை திருடி இருக்காங்க சார். யார் சொன்னது அவங்க திருடி இருக்காங்கன்னு? இந்த நாட்டுக்குள்ள வரும்போதே 2 சிலையும் அவங்க கிட்ட தான் இருந்தது. அதுக்குண்டான எல்லா எவிடன்ஸும் டாக்குமெண்ட்ஸும் எங்க கிட்ட இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து இவர்கிட்ட காட்டுங்க. போங்க சார், போய் பாருங்க. எதையும் பார்க்காம பேசாதீங்க. அவ லோன் கேட்டப்போ நாங்க தரலங்கிறதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பேச வேண்டாம் சொல்லுங்க. இது பாருங்க, நான் சொல்ல கேஸ் க்ளோஸ். நீங்க எல்லாம் போலாம் சார். தேவையில்லாம சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க. இவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த 2 நீங்க எடுத்துட்டு வந்தது தானே? எடுத்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஏன் இப்படி கத்துறீங்க? அது எங்களோடது சார். அத நாங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். என்னாச்சு ஜேசி? நாம நினைச்சபடியே எல்லாம் நடந்து போச்சு. ஹாய். ஹாய். நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. புகழாதீங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். என் பேரு கேத்ரின். அந்த சிலை மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் இருந்தா வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுல சில ஐட்டம்ஸ் இருக்கு. இதுதான் என்னோட அட்ரஸ். நாம கிளம்பலாம். அங்க என்னென்ன இருக்கும் தெரியுமா? வாங்க வாங்க. ஐம் சாரி. செக்யூரிட்டி இங்க எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும். என்னடா இப்படி பண்றாங்களேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே வேல்யூபிள் திங்ஸ். அதனால என்ன பரவாயில்ல. வீடு உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. உள்ள வந்து பாருங்க. ஃபாலோ பண்ணு. ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு எங்க சொத்தெல்லாம் பேங்க் அடமானத்துல இருக்கு. இருந்தாலும் நீங்க இன்னும் இங்க தானே இருக்கீங்க. அதுக்காக சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ. ஏகப்பட்ட விலங்குகளை வேட்டையாடி இருப்பாங்க போல இருக்கு. இந்த விலங்குகள் அடியோட அழிஞ்சு போனதுக்கு காரணமே உங்க முன்னோர்கள் இதை மொத்தமா வேட்டையாடினது தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். பொதுவா ஒரு விஷயம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமையே நமக்கு புரியுது. ஆமாமா, சரியா சொன்னீங்க. இருக்கும்போது அதோட வேல்யூ யாருக்கும் தெரியறதே இல்ல. கோழி சிலையா? ஆமா, அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இது ஒரிஜினலா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கு. இது சைனீஸ் பாரம்பரியம் இல்ல? அப்படின்னா என்ன? அது ஒண்ணுல ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, தேங்க்யூ. வேலையை பார்க்கலாம் வா. இவங்க தான் என் பாட்டியோட தாத்தா. இவங்க என் பாட்டி. இவரு ஒரு கடல் பயணத்துல இருந்து திரும்ப வரப்போ அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பண வசதி இல்லாததால விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன், அதாவது என் பாட்டியோட அப்பா, பணத்தை சேர்த்து தொலைஞ்சு போன அந்த கப்பலை தேடி மறுபடியும் அந்த கடலுக்கு போனாரு. ஆனா திரும்பி வரவே இல்ல. எங்க போனாரு, என்ன ஆனாரு ஒண்ணும் தெரியல. இந்த மிருகங்களோட சிலைகளை நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் கொள்ளு தாத்தாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமானுதான். இன்னும் என்னென்ன காணாம போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னை நம்பி விட்டுட்டு போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதோ கண்ணுக்கு தெரிஞ்சு இது காணாம போயிருக்கு. இதுல விலை மதிக்க முடியாத ஓவியம் இருந்தது. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இது கிடைக்குமா? நாங்க எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தோம் சார். ஆனா புத்திசாலித்தனமா அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப என்ன முட்டாள்றியா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நீங்க புத்திசாலி தான். போதும் இனி ஒரு வார்த்தை பேசாத. அவன் எனக்கு எப்படியாவது வேணும். ஓகே சார், புடிச்சிட்டு வரேன். ஓ,
இங்கதான் எல்லா பெயிண்டிங்ஸும் வச்சிருக்கீங்களா? நான் குழந்தையா இருக்கும்போது என் தாத்தா வாங்கி கொடுத்த குதிரையை கூட இங்கதான் வச்சிருக்கேன். ஆஹா. இதோ இந்த பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, இது என் தாத்தாவோட தாத்தா கடல் பயணத்துல இருந்து திரும்பி வரும்போது பண்ணாரு. இந்த மாதிரி எக்ஸலன்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கு. நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு குடிக்க டீ கொண்டு வரேன். இத வந்துடுறேன். வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. சாரி, நீங்க அங்க வர வேண்டாம். வழியில கோழிய பார்த்தமே, வைக்கலாமா? ஆனா பேங்க்காரங்களை மீறி வெளியே எடுத்துட்டு போறது கஷ்டம் ஜேசி. அப்ப என்ன பண்ணலாம்? வேணா டூப்ளிகேட் ரெடி பண்ணி நம்ம இங்க வச்சிடலாம். ஆனா டூப்ளிகேட் ரெடி பண்ணணும்னா இங்க இருக்கிறவங்க ஹெல்ப் வேணும். அதான் அவருக்கா இல்ல. நாம என்ன தொழில் பண்றோம்னு அவளுக்கு தெரியாது. கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டா. சரி, அப்ப என்னதான் பண்றது? ஹலோ, இங்க வாங்கல. கம்போடியோட சக்கரவர்த்தி கடற்படையை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு படம். ஒரிஜினலா? கண்டிப்பா ஒரிஜினலா தான் இருக்கணும். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். டீ எடுத்துக்கங்க. 1860வது வருஷம் என் தாத்தாவோட தாத்தா இன்டஸ்ட்ரக்டபிள் கப்பல்ல சைனாவுக்கு போய் போர் நடத்தி ஜெயிச்சுட்டு வந்தாரு. அவர் எடுத்துட்டு வந்த பொருள்ல இதுவும் ஒண்ணுதான். சைனாவோட கோட்டையை அழிச்சு சூறையாடினதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? 2வது ஓபியம் வார் நடக்கும்போது தானே இது நடந்துச்சு. நீங்க அதை அப்படி பாக்குறீங்க? அவங்க ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. பிரெஞ்சுக்காரங்களையும் பிரிட்டிஷ்காரங்களையும் ஊழல் மிகுந்த சைனீஸ் அரசுகள் கொண்டதுனாலதான் வாரே ஆரம்பிச்சுதான். இந்த ஒரே ஒரு காரணத்தாலியா வளர்ந்த நாடுகளான நீங்க விவசாயம் பாக்குற சைனா வழிச்சீங்க? சைனா விவசாயம் தான் செய்துன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். இதுக்கு மேல இத பத்தி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இத இப்படி விட்டுறலாம். நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், விட்டுட. நீங்க சொல்லுங்க. என்னது? அதான் உங்க தாத்தாவோட தாத்தா திரும்பி வரும்போது ஒரு புயல்ல மாட்டி அவங்க கப்பல் சேதமாயிடுச்சு. புயல்ல மாட்டி கப்பல் சேதமாயிடுச்சான். பண்ண பாவத்துக்கு தேவைதான். என்ன சொன்னாங்க? நீங்க எதுவுமே சத்தமா பேச மாட்டீங்களா? பண்ண வேலைக்கு கூலி என்ன? அதாவது அவருடைய திறமைக்கு கிடைச்ச பரிசுங்கிறாங்க. நான் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லல. பண்ண பாவத்துக்கு தண்டனைன்னு சொன்னேன். பண்ண பாவமா? அவர் பாவம் பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க? அரசாங்கம் சொன்ன வேலையை செய்யறதுக்காக போன சாதாரண சோல்ஜர் அவரு. அவர் கடமையை தானே அவர் செஞ்சாரு. நல்ல வேலை, அப்ப அங்க வந்த சீன கப்பல் அவரை காப்பாத்திடுச்சு. அன்னைக்கு காப்பாத்தினவனை கொன்னா சரியாயிடும். இப்ப என்ன சொன்னீங்க? அது நல்ல வேலையா காப்பாத்தினதா சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க அதை சொல்லலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சமாளிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மேப்ப எங்க கொண்டு போறீங்க? சைனாவுக்கு இதை திருப்பி கொண்டு போறேன். இது எங்களோட இடம். எங்களை கேட்காம எதுவும் எடுக்க கூடாது. உங்க தாத்தாவோட தாத்தா மட்டும் என்ன 150 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்தாராங்க. விடுங்க, என்னைக்கோ நடந்ததுக்கு இப்ப போய் அடிச்சுக்கிறீங்களே. அந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒண்ணு இருக்க சொன்னா நீ இருப்பியா? இல்ல மத்தவங்க தான்? இல்ல இவங்க வேண்டாம். இந்தாங்க சாரி. எதுக்கு சாரி? இவங்க தான் நம்ம கிட்ட சாரி கேட்கணும். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? அவங்க ஜோக் அடிக்கிறாங்க. நான் ஒண்ணும் ஜோக் அடிக்கல, உண்மையதான் சொல்றேன். எல்லாரும் மறந்துட்டீங்களா? 150 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்ட அந்த அற்புதமான கோட்டைய 3 நாள்ல வெடி வச்சு தகர்த்துட்டு போயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அரிய வகை பொருட்களையும் தூக்கிட்டு போயிட்டீங்க. அந்த சண்டையில பொம்பளைங்க, பெரியவங்க, குழந்தைங்கன்னு எத்தனை பேரோட உயிர் போயிருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க எழுந்ததை உங்களால திரும்ப கொடுக்க முடியுமா? இவங்க சொல்றது சரிதான். அவங்க கோவம் நியாயமானதுதான். நான் ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். என்ன காரணம் சொல்லிக்கிட்டாலும் உங்க பக்கமும் சரி எங்க பக்கமும் சரி தேவையில்லாத உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. வரலாற்றுல நடந்ததை நாம மாத்த முடியாது. தேவையில்லாத காரணங்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க தான் பாப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு அன்னைக்கு நடந்தது தப்பா சரியானு இப்ப நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு எவ்வளவு நாட்டுல போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. நியாயமே இல்லாத காரணத்துக்காக எல்லாரும் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோவத்துல நியாயம் இருக்கிறதுனால நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இத நானே கொடுக்கணும்னு நினைச்சாலும் என்னால கொடுக்க முடியாது. இது பேங்கோடது. அவங்க கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு போங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? பேங்க்காரங்கிட்ட சொல்லு, அவங்க ஒத்துக்கிட்டா எடுத்துட்டு போ. வா, டீ ஆறி போகுது. உங்களுக்கு தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கேன், நீங்களே போய் குடிங்க. அவளுக்கு டீ பிடிக்காது. போய் அவளை சமாதானப்படுத்துங்க. வா. உங்க குழுத்தா ஒரு கப்பலை போனதா சொன்னீங்கல்ல, அது ஒதுங்கிச்சா இல்ல முழுகிடுச்சா?
தெரியலையே. You see, நாங்க உங்க குள்ளு தாத்தாவை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் நாங்க இங்க இருந்தோம்னா நல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணி தொடச்சி எடுத்துருவோம் உங்க சந்தேகங்கள். தாராளமா நீங்க இங்க தங்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு, நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், எல்லா வசதியும் நான் ஆனா தாத்தாவை திருப்பி கொடுக்க முடியாது. பரவாயில்ல, அத பத்தி விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும். இத பிடி. இப்ப குடி. நீ சொன்னது ரொம்ப சரி. இப்போ அது சரி. நாங்க உள்ள போறோம். அந்த கோழி சிலை எடுத்துட்டு போயிட வேண்டியதானே? திருட்டு வேலை எனக்கு பிடிக்காது. திருடுறது மகா பாவம், சாமி கண்ண குத்தும். அதெல்லாம் பார்த்தா முடியாது. அவங்க திருடிட்டு தான் போனாங்க, அத நாம அவங்க கிட்ட இருந்து திரும்ப எடுத்து அதுக்கு பேர் திருட்டாகுமா? நீ சரியா சொன்ன. அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணாதான் நாம இத இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். ப்ரொஃபசர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கவா? ஓகே. நீங்க கேட்டது கிடைச்சிருச்சு, போட்டு பாருங்க. அங்க தனியா போக எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா வரேன். பழைய கழிதல் புதிய எப்படி இருக்கீங்க? சூப்பர். தலைவா, புதுசா ஒரு போட் வருது. போலீஸா? இல்ல, இது வேற ஏதோ ஒரு கும்பல். ஃபாலோ பண்ணுங்க. என்ன இங்க பாரு, நம்ம அனுப்பின பிளேன் எடுத்த வீடியோ தான். போட்டோல பாக்கிறதுக்கு இப்ப பாக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ரெண்டுக்கு ஒண்ணாக்கி காட்டு பாக்கலாம். இதான் நம்ம போட்டோல பார்த்தது. ஏய், அங்க பாரு. அப்ப அவங்க அந்த வழியா தான் போயிருப்பாங்கல்ல? அதேதான். இந்த படம் வரையும் போது இங்கதான் இருந்திருப்பாரு. நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. நாங்க இல்ல, டெக்னாலஜி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இங்கேயே தங்கிடலாம். ஓகே. சாரி, நான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். மார்ட்டின், அந்த சிலையை ஏலத்துல வித்ததை சொல்லவே இல்ல. என்னது ஏலமா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க. சிக்னலே இல்ல. இது டூப்ளிகேட்டா இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் எத்தனை கோடி விலை போகும்னு தெரியுமா? எவ்வளவு கிடைக்கும்னு? புரியுது புரியுது. அது இல்ல, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ண மறந்துடாத. Okay. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஷோ ஆயிடும். நீங்க பாப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேன், வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். லைட் ஆஃப் பண்ணலன்னா நான் பாப்பேன். சரி சரி, போய் படு. காலையில சீக்கிரம் பாத்துட்டு போ. என்ன அது பாட்டு பாரு. பாரு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இல்ல இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன். நானும் உங்க கூடவே வரேன். நில்லு. இங்க மனுஷங்க இருப்பாங்களா? ஏன் நாங்கெல்லாம் இல்ல. நானும் உங்க கூடவே வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானும் வருவேன். இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சு? சரி வாங்க. கரெக்டா மார்க் பண்ணிட்டு போறோமா? நான் ஒரு இடம் விடாம மார்க் பண்ணிட்டு தான் வரேன். இன்னும் ரொம்ப தூரம் போன போல இருக்கு. ஜாக்கிரதையா வா. நீ போ, நான் பார்த்து வரேன். அந்த காலத்துல இந்த காட்டுல எப்படிதான் வாழ்ந்தாங்களோ. சரியா சொன்ன. ஹேய், எங்க போற? இப்படி வா, இந்த பக்கம் தான் போணும். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு யோகம் தான். சரி இரு, வரேன்.
எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் யாரு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். புரியுது. பாத்து கயிற போடு. இவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி இறங்குறது? ஸ்லிப் ஆன அவன கண்டம் தான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இறங்கு. இது என்ன நமக்கு புதுசா? என்னது இந்த இடத்துக்கு மேல எப்படி ஏரோப்ளேன் பறக்குது? யார தேடி வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இவ்வளவு இடுக்கமான இடத்துல கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்ட. இந்த ஒரு வழி பாதையை விட்டு வேற வழியே இல்ல. சரி, ஜாக்கிரதையா போ. என்ன சத்தம் இது? 2 பேரும் கத்துறாங்க. எங்க இருக்காங்க இவங்க? அந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. கேத்ரின், வர இருங்க. அப்படியே பிடிப்பீங்க. ஜாக்கிரதை. இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. என்ன பிரச்சனை? சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் இறுக்கி பிடிச்சிக்கங்க. விட்டுறாதீங்க. கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் ட்ரெஸ் எல்லாம் பாழா போயிடுச்சு. என்ன கலர் இது? எது? கத்திரிப்பு கலர். பழநழுவி பாடியில வந்து விழுந்துடுச்சு. பேச்சு கொடுக்குற. உன்னாலதான் நான் கீழே விழுந்தேன். நீ என் கூட வராம இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. உங்களை யாரும் என்ன தனியா விட்டுட்டு வர? ஏன் உங்களால தனியா இருக்க முடியாதா? சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? ஜெசி, உன் கையங்க. நீ அது மேலதான் உட்கார்ந்து இருக்க. உன் கையை எடு. விட்டு அவிழ்ந்துருவேன். நீ எடு. நான் இதை கெட்டியா பிடிச்சுக்கிறேன். நிஜமாவா? கெட்டியா பிடிச்சுக்கிறேன். ஓகே. லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு ஜெசி? நாங்க விழுந்துட்டோம். ஏதாவது கயிறு இருந்தா போடுங்க. உங்க 2 பேரும் எப்ப வரசன? சீக்கிரம் வாங்க. நீ போய் பாரு. அந்த பக்கம் தான். சரி வா. எங்க இருக்க? கோகோ, நான் இங்க இருக்கேன். அங்கே இரு, வர. எல்லாரையும் உடனே கீழே இறங்கி வர சொல்லு. ஓகே, டன். அடி பலமாப்பட்டிருக்கா? அம்மா. எனக்கு அது அப்படியே என்னாச்சு? ஒண்ணுல நீ கால ஒண்ணல ஒண்ணல. எங்க? ஒண்ணு இல்ல. காலு பாம்பெல்லாம் ஒண்ணு இல்ல. தைரியமா அது அங்க இருக்காங்க. சைமன், இந்த மரத்தை எல்லாம் பாரு. கட் பண்ணிருக்காங்க. எங்க பீரங்கி எல்லாம் இருக்கு. அவர் இங்கதான் இருந்திருக்கணும். ரொம்ப நாள் இங்க வாழ்ந்திருக்கணும். அப்ப நாம தேடி வந்த இடம் இதுதானா? என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஏதோ இரும்பு சங்கிலி இருக்கு, பாத்தியா? என்னவா இருக்கும்? இந்த கல்லுக்கடியில போதுப்பா. இன்டெஸ்ட்ரக்டபிள். நீ கண்டுபிடிச்சிட்ட. கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லு. அடிச்சாண்டா லக்கு. சத்தம் கேக்குது. அப்போ இதுக்குள்ள ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்ல. 8 கால் போச்சு. ஜெசி, என் கொள்ளு தாத்தாவை கண்டுபிடிச்சிட்ட. பரவாயில்லையே, வெறும் எலும்பு கொட்டை வச்சு கொள்ளு தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல இல்ல, இந்த ரிங்க பாரு. பரம்பரையா நாங்க இந்த ரிங்க போடுவோம். இதுல 2 எலும்பு கூட இருக்கு. எதுன்னு கரெக்டா சொல்லுங்க சீக்கிரம். இது இதானா? வாங்க கொள்ளு. அவர் எதுக்கு தூக்குறீங்க? வேறங்க பேக்ல வைக்கத்தா. ஐயோ, என் தாத்தா கையை. அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன் பையி.
மரம் முழுக்க தங்கமா இருக்குடா. ஜெசி, ஏய், நாம தேடி வந்ததை கண்டுபிடிச்சாச்சு. என்ன? என்னால நம்பவே முடியல. இதான் அந்த கப்பல்ல. வாவ், எனக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லாம் நம்ம லக்கு தான். அவங்க கொள்ளுத்தாத்தா கிடைச்சிட்டாரா? முண்டை என்கிட்ட இருக்கு, மண்டை அவங்க கிட்ட இருக்கு. மேடம், மெடிக்கல் கிட் எடுத்து வந்திருக்கேன். சுத்திட்டு வா, நாங்க மார்க் பண்ணிருக்கோம். மெதுவா வந்தா போதும். ஓகே, இதோ வந்துடுறேன். தேங்க்யூ. சரி, இது எப்படி எங்க வந்தது? அதுவும் இவ்வளவு உயரத்துல. ஏதாவது பூகம்பம் வந்திருக்குமா என்ன? எவ்வளவு பெரிய பூகம்பமா? சுனாமி எது வேணா நடந்திருக்கலாம். நாங்க இங்க வரும்போது நிறைய சமாதிகளை பார்த்தோம். அநேகமா குகைக்கு வெளியில இருந்தவங்க தான் கப்பல்ல வந்தவங்களா இருக்கணும். குகைக்கு உள்ள இருந்தவங்க வேற மக்கள். கண்டிப்பா அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. கத்தியால குத்தி சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு குரூப்பும் சண்டையால தான் மண்டைய போட்டிருக்கும். கண்டிப்பா இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. சண்டை போட்டாங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவங்க தாத்தாவோட தாத்தா வீட்டுக்கே திரும்பலன்னு சொல்றாங்க. அவங்க பையன் எதை தேடி இங்க வந்தாரா? காரணம் எதுவா இருந்தாலும் சரி, அது நமக்கு தேவையில்லாதது. சரியா சொன்ன. அது நடந்து 150 வருஷம் ஆகுது இல்ல? அப்ப மேட்டர் தெரியுமா அவளுக்கு? ஒரு மேட்டரும் தெரியாது. நீ மூடிட்டு. சண்டை போட்டு செத்தாங்கன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போனதை தேடிதானே இவர் வந்திருப்பாரு. கரெக்டா? சொல்லுங்க சொல்லுங்கன்றல. என்னது? கரெக்ட். கரெக்ட். நாங்க பாத்ரூம் போனோம். ரொம்ப அவசரம். எங்க போறீங்க? 3 பேருமா? 4 பேரா? என் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. உன் கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏம்பா, இங்க இருந்து ஒரு வழிக்கே போதுப்பா. இந்த இடத்துல மரத்தை போட்டு வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா ஏதாவது பிளானா இருக்கும்டா. ஏய், அப்படி பண்ணாத. இது தேன் கூடுறா. ஏய், அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய நங்கூரம். இவ்வளவு பெரிய நங்கூரத்தை எதுக்கு மரத்து மேல தொங்க விட்டுருக்கானுங்க? அதுவா? அத ஒரு காரணத்தோட தான் தொங்க விட்டுருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? இந்த மரத்துல கட்டி இருக்கிற சங்கிலியும் அந்த நங்கூரத்துல இருக்கிற சங்கிலியும் ஒண்ணுதான். நங்கூரத்தை கட்டி விட்டுட்டா இந்த மரம் தன்னால மேல போகும், அப்புறம் அந்த வழியா கீழே போயிடும். அதுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் கப்பல்ல இருக்கிற அத்தனை சங்கிலியும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர கில்லாடிங்க. இவ்வளவு ஏற்பாட்டை பண்ணிட்டு இந்த தங்கத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாம போச்சு அவங்களால. நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவங்க விட்டுட்டு போன தங்கத்தை நாமளாவது எடுத்துட்டு போலாமே. இந்த மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன்னா லைஃப்ல ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லாதடா. மணி மணி மணி. ஜெசி, இதோ மெடிக்கல் கிட். அப்புறம் உன் ஃப்ரெண்டோட பார்க்கணும்னா. ஹாய் ஜேசி, என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்களே. நீ கிளம்பின இடத்துல இருந்து உன்னையே ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அடுத்தவனும் புத்திசாலின்னு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஐயோ, நீங்க என்ன செய்யற? கேத்தரின். கேத்ரின்னு சொல்லாத, மிஸ் கேத்ரின்னு சொல்ல. இது ஒண்ணும் உன் கோட்டை இல்ல. ஓகே. நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். கேத்ரினை பார்த்ததுல இருந்து உங்களை நான் ஃபாலோ பண்றேன். எங்க இடத்துக்கு வந்து எடுத்துட்டு வந்தியே, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டா உன்னை விட்டுறேன். அதையெல்லாம் இந்த காட்டுக்குள்ள எவனாவது எடுத்துட்டு வருவானா? ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல? அந்த பொருள் என் கைக்கு வரலன்னா நான் உங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும். இந்த இடத்துல வச்சு உங்களை கொன்னா நீங்க செத்தது கூட ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஷூட் பண்ணுங்க. யார் மண்டைய போட்டது? டேய், நான் துப்பாக்கில குண்டே போடலையடா. குண்டு வெடிச்சது. யாரும் பயப்பட வேண்டாம், துப்பாக்கில குண்டு இல்லையா? அப்ப யாரு சுட்டது? அதானே, யார் சுட்டது? நகராதீங்க, நகர்ந்தா சுட்டுவோம். கடல் கொள்ளையர்கள் ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யறதா நினைச்சா அத்தனை பேரையும் கொன்னுடுவோம். நம்ம 2 குரூப் சேர்ந்து அவங்க ஈஸியா அடிச்சிடலாம். நாங்க பல வருஷமா இந்த இடத்துல தான் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கே இந்த மாதிரி இடம் இருக்குங்கிறது இப்பதான் தெரியும். இனிமே இதுதான்டா நம்ம ஏரியா. எங்க ஏரியாவுக்கு வந்த உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் பொருளையும் நகையையும் கொடுத்துட்டு உங்களை உயிரோட விட்டுறோம். உட்காருங்கடா முட்டா பாளைகளா. ஒண்ணுன்னாவா சொல்ல முடியும்? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம இருந்தா யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டோம். தலைக்கு $5,00,000 கேட்போம். கொடுக்கலன்னு வச்சுக்க, ஒவ்வொருத்தரையா கொக்கி போட்டு தொங்க விட்டுருவோம். இல்லன்னா துண்டா வெட்டி சுறாமீனுக்கு போட்டுருவோம். சூப்பர் ஐடியா. பொண்ணுங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். நீங்க ஏன் கூட தான் வரணும். சூப்பர் ஐடியா. தயவு பண்ணி எங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எங்க பாஸ் நீங்க கேக்குற எல்லாத்தையும் கொட்டி கொட்டி கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்களை கூட வச்சுக்கிட்டு உங்களை அழிக்கணும்னு சொன்னாரு. நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே.
இந்த பக்கம் வாங்க. ரொம்ப எதுக்காக இந்த தீவுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல ஒரு விஷயமா நாங்க இது என்னோட தப்பு. மணிக்குதா சொல்லுங்க, எதுக்காக இந்த காட்டுக்கு வந்தீங்க? எந்த காட்டுக்கியா? என்னால முடியல. டாக்டர் வீட்டுக்கு போங்க. நீ கேள்றா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு பாஸ் கேக்குறாரு. நீ சொல்றதும் புரியலையா? முயல தேடி வந்தோம். யார் காதலடா பூவ சுத்துறீங்க? இத கவனிச்சீங்களா தலைவா? முயல பிடிக்க வந்தீங்க சரி, ஆனா இது என்ன? அது மினி மைக்ரோவேவ். உங்க கண்ணுக்கு நான் என்ன லூசா தெரியறனா? புரிஞ்சா சரி. இது மைக்ரோவேவ் இல்ல மெட்டல் டிடெக்டர். என்ன அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாதுடா. எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அவளை தூக்குங்க. என்ன தொடாத. எல்லாரும் படு. எல்லாம் இந்த மொட்டையால வந்தது. ஏன்டா சுட்ட? நானா சுடல பாஸ், நீங்க அவங்கள பாத்துக்கங்க. பாஸ் அடி பலமா. இப்ப என்ன பண்ண? நீ என்ன மாதிரி புல்லட் படாம வந்துட்டியோ? அடுப்பு கலப்பாதையா? நாம அமைதியா இருந்தா நமக்கு எதுவும் ஆகாது. துப்பாக்கி எடுக்க போய்கிட்டு ஓகே கம் ஆன். இவ்வளவு பெரிய பொருளா இருக்கு, எப்படி சாடுறது? ஐயோ, கேப்டனுக்கு பிடிக்கிறவன். இப்ப என்ன பண்ணலாம் பாஸ்? ஓடிடலாம். போயிடாதீங்க, கையை விடுங்கடா, பாம்பு தலை. சாரி. பரவாயில்ல விட. என் கொல்ல தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கேர்ள்ஸ் வாங்க போலாம் சீக்கிரம். என்னோட ஷூ, என்னோட ஷூ. என் கொல்ல தாத்தா. சீக்கிரம். நீ வா, நீ போ. அது மெதுவா. நான் பிடிச்சு போறேன். எனக்கு பார்க்க மெலிசா இருந்தாலும் படுவைட்டா இருக்கீங்க. என்னோட ஷூ அங்க இருக்கு. போனா போது நம்ம வேற வைக்கலாம். கால் வலிக்குது. இந்தா, இது எந்த குழு தாத்தாவோட ஷூ போட்டுக்க. ஜெசி, இதோ பாரு, பாம்பு தலை கடிச்சிருச்சு. நீங்க போயிட்டே இருங்க. சீக்கிரம் வந்துருங்க. நான் உடனே வந்துடுறோம். என்னோட ஷூக்குள்ள ஏதோ இருக்கு. இந்த பாத்துக்க.
இது வேற ஏதாவது இருக்கா? ஒழுங்கா அந்த சிலையை என்கிட்ட கொடுத்து. இது உங்க சிலை இல்ல, எங்க சிலைதான். வேண்டாயா? இது ஒண்ணுதான் கிடைச்சதா? இதாச்சும் கிடைச்சத. அது உள்ள இருக்கிறது நம்ம ஆளுங்கல்ல. வாங்க ஓடிடலாம். டேய் எந்திரிங்கடா, நம்மளும் ஓடலாம். ஓடாதீங்க, நில்லுங்க. கொஞ்சம் கேப் கொடுத்தா எஸ்கேப் ஆவா பாக்குறீங்க. இதையான என்கிட்ட கொடுக்குற ஆவுனா தோல்ல கொண்டு வந்து வச்சிருவிய. ஏற்கனவே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். போகட்டும்னு விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷமே உங்க அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்கிறேன். எதனாலும் பேசி தேத்துக்க. நான் பேசி தீர்க்க மாட்டேன்டா, தீர்த்துட்டு தானே பேசுவேன். சமாதானமா போயிட்டீங்களா? நான் கூட என்ன இது ஒண்ணு மூட்டை மாதிரி. ஆட்டுத்தல அப்போ மத்த தலை எல்லாம் இங்கதான் இல்ல. வராதீங்க, போட்டுருவேன். கொசு மரத்துக்கே ஓடிட்டானுங்க. இதோ எங்க இருக்கு பாரு. ஆனா உனக்கு படுத்துக்கிறேன். என்னாச்சு? இதுல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து விழுந்தது. மரத்துக்குள்ள தங்கம் விழுந்ததா? நான் மரம்னு சொல்லல, ஷூல இருந்து விழுந்தது. அப்போ இந்த மரத்துக்குள்ள இருக்கிறது தங்கமா? நீங்க 3 பேர் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆட்டுத்தலை. பாம்பு தலைங்க. நம்ம தலை எடுத்துட்டு வருது. இதோ டிராகன் தலை அங்க இருக்கணும், போய் எடுத்துட்டு வாங்க. அதை நீ எடுத்துட்டு வா. அட போங்க. கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ இப்படி வந்து உட்காரு. என்ன பண்ற? அசையாத. விடாதீங்க. பாத்து பாத்தாடி பாரு. பெருசா ஆடிக்கு வந்து குடு. இப்ப பாரு, அடி இடி மாதிரி இருக்கும். கேப்டன் கேப்டன், தென்கிழக்கு பக்கம். எங்கடா போய் தொலைஞ்சாங்க அவங்க? இந்த பக்கம். ரெடியா? ரெடி. 1 2 மாட்டிக்கிச்சு. அப்போ சொல்லி முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல தானா இது இப்படி எல்லாம் பண்ணணும்? என்ன சத்தம் அது? என்ன சத்தம்? அவங்க வராங்க. அதோ இருக்காங்க. நான் சொல்லாம எவனா சுடு சொன்னது? உங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது. அவங்க எல்லாரையும் போய் பிடிக்க வாங்க. ஒரு ஸ்கார்பேடு, அதை தூக்கி போடு. இத போட்டுக்க. ஓகே ஓகே சைமன், வா. இத மாட்டிக்க. சீக்கிரம் பிடி, தூக்கி போடு. நான் சொல்லலடா, சொல்லாதீங்க. நீங்க தான் சுட்டீங்க. முடிக்குது உங்க கதை. டேய் கண்டா போடுவியா? அப்ப நீ போடு. அம்மா காலமா டேக்கிட்ட சட்டை போடு.
ஐயோ வெடிக்கலாம் இந்த பக்கமா வருது. டேய் அந்த கலஸ் போக்கு இருக்குல்ல தூக்கி போடு, அது ஓடிடும். சுட்டு காக்கா குருவி தான் எழுப்பியிருக்கீங்க. இவனுங்களை மட்டும் எப்படா தேனி இங்க கடிக்காம போச்சு? போயிருக்கு. உங்க மூஞ்சி குண்டு குண்டா வீங்கலையே. உங்க கொளுத்தத்தை வச்சிருந்த பேக் காணுமே. பரவாயில்ல, அவர் இங்கே இருக்கட்டும். என்ன எல்லாரும் தப்பிச்சிட்டீங்களா? இந்த மரம் 1.5 மீட்டர் அகலம் இருக்கு, 7 மீட்டர் நீளம் இருக்கு. ஆனா இருந்தாலும் மிதக்குது. அப்படின்னா 20ல் ஒரு பங்கு எடை தங்கமா தான் இருக்கணும். என் யோகம் சரியா இருந்தா 2900 கோல்டு பிஸ்கட் இதுல இருக்கும். நமக்கு கிடைச்ச தங்க கட்டியை வச்சு கணக்கிடும் போது 8000 கிலோ தங்கம் இருக்கும். அவ்வளவு ஆளுக்கு 1000 கிலோ கிடைக்கும். அப்போ 2000 கிலோ மிச்சம் இருக்குமே. நிச்சயமா இருக்கும். சரி, அது என்ன பண்ண போறீங்க? அது உனக்குதான். ஏன் அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. தங்கத்துக்காக தான் அந்த 2 கும்பலும் சண்டை போட்டாங்களா? இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சண்டை நமக்குள்ள வர எவ்வளவுதான் இருந்தது? 8000 கிலோக்கு மேல இந்த சந்தோஷமான பயணத்தை என்ன எடுத்துக்கங்க. மெதுவா மெதுவா. என்ன போட்டோ இது? ஓஹோ, இதான் உங்க பிளானா? நீ அங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா தேவையில்லாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்காத. போனை எடுத்து பேசு. உனக்கு வேணுமா? வேண்டாம். ஓகே வச்சிரு. ஃப்ரைட் எக் நூடுல்ஸ் ரெடியாடா? ரெடி. இந்தா ஓவரா சாப்பிட்டனா பசங்க அடிக்கடி கதவு தட்டுவானுங்க, ஜாக்கிரதை. குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்து லைக் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. குட் மார்னிங். கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், மறைக்காம நீங்க அதை ஒத்துக்கணும். என்ன செஞ்சோம்? குட் மார்னிங் எவ்ரிபடி. இரு. உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பிரெஞ்ச்ல ஒரு poem எழுதியிருக்கேன். உங்க எல்லாருக்காகவும் நானே படிச்சு சொல்றேன். அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஓகே. The oppressed rescued by brave knights. ஒன்றிற்கும் உதவாத கையாலாகாதவர்களின் குழு. என்னது? They set sail for a sadist journey. தாம் என்ற அகந்தை இவர்களை தலைகால் புரியாமல் ஆட்டி வைக்கின்றது. With hearts pure, righteous, fearless and without self-interest. காலன் வீசுட்டு எண்ணெய் வானலியில் வறுக்கப்படுவார்கள். Their generosity will be rewarded. கேளிக்கைக்கான இந்த வாழ்க்கையை விட்டு மனசாட்சிகள் இவர்களை காப்பாற்றுமா? God bless you.
இனி ஒரு பிறவி வேண்டும் என்றால் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இந்த ஈன செயல்களை விட்டுவிட்டு திருந்தி வாழ ஆசைப்படுங்கள். வாவ், நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தமிழ்ல இவ்வளவு வார்த்தையா சொல்லுவாங்க? ஆமா, நீ அவங்களுக்கு கரெக்டா தானே டிரான்ஸ்லேட் பண்ண? இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். கவிதை புரிஞ்சது இல்ல? We like? I like it. We like it. ஆக்சுவலி நீ என்னதான் சொல்ல வர? தங்க புதையலுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்தீங்க? மெட்டல் டிடெக்டர் வரை கொண்டு வந்திருக்கீங்களே. அது தங்கத்தை கொள்ளையடிக்க தான் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. எதுக்கானாலும் தேவைதான். போய் சொல்லாதீங்க. நீங்க எல்லாரும் பக்கா பிளானோட தான் இங்க வந்திருக்கீங்க. இல்லன்னா இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்திருக்கும்? ஏய், என் அனுமதி இல்லாம என் ரூமுக்குள்ள வந்து எப்படி இதை நீ எடுக்கலாம்? இதை எடுக்க நான் ஒன்னும் உங்க ரூமுக்கு போல. நேத்து உங்களை படுக்க வைக்க உங்க ரூமுக்கு போகும்போது தான் நான் எதாச்சியா பார்த்தேன். டால்பின்ஸ் இருக்கு பாரு. வெள்ளைக்காக கூட இருக்குப்பா. ஹே, முதல்ல எங்க எங்க முதல்ல போலாம், முதல்லைங்களா? போலாம். வா. சரி சரி. ஏன் இருக்க கூடாதா? பேச்சு டைவர்ட் பண்ணிட்டா நான் எதுவும் கேட்க மாட்டேனா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இன்னும் உனக்கு என்னென்னலாம் தெரியும்? உங்க பேர் கூட மார்ட்டின் இல்லங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. சந்தோஷம். கேத்ரினோட கொழுத்தத்தாவை தேடுறதுக்காக நீங்க இங்க வரல. தங்கத்துக்காகவும் சிலைகளுக்காகவும் தான் வந்திருக்கீங்க. சரி, அப்படியே வச்சுக்கோ. நீங்க கைப்பற்றின எல்லா சிலைகளையும் ஏலத்துல விட்டுருவீங்க. கரெக்ட் தான். இவ்ளோ தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க சைனீஸ் மக்களுக்கு இதை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க ஒண்ணு ஏழை ஜனங்களை ஏமாத்தல. புதஞ்சு கிடக்கிற பொருளை வெளியே எடுத்து காசாக்குறோம். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத காசு கொடுத்து வாங்குற எவனும் கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கா வரி கட்டுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் வெக்கப்படணும்? இந்த சிலைகள் அத்தனையும் நம்ம நாட்டு பாரம்பரியமாச்சே. நான் ஒண்ணும் அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா கிடக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இன்னும் கலைநயத்தோட அவ என்ன சொல்றா? அவ சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ வா. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க? அது உடம்புக்கு தான் கெடுதல். ஏமாத்து பேர் வழி. இந்த பேர் கூட நல்லா தான் இருக்கு. முதல் நாள்ல இருந்து இந்த விஷயத்துக்காக தான் என்னையும் ப்ரொஃபஸரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாவத்துல என்னையும் கூட்டிட்டு வந்து சம்மந்தப்படுத்திட்டீங்கல்ல? வற்புறுத்தி கூட்டிட்டு இருந்தேன். நீங்க தானே வந்தீங்க. இது பாரு, சூடா இருக்கும் போது மீன் சுவையா இருக்கும். சூடாவா வேணும் உனக்கு? இந்தா. ஒண்ணு என்ன அடிக்கிறதுக்காக கூட உன் கை என் மேல படுறத நான் விரும்பல. உன்னை சந்திச்சதை நான் பாவம் நினைக்கிறேன். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷமா இதை அத பண்ணிட்டு பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்ம நாட்டு பொருளை விக்கணும்னு நினைக்கிற உனக்கும் நம்ம நாட்டை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற தீவிரவாதிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. போட்டை நிறுத்துங்க. என்னாச்சு? அங்க பாரு. என்னாச்சு? ஒண்ணுல போட்டை இங்கே நிறுத்துங்க. சரி. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சரியா தானே இருந்தது. மரக்கட்டை ரொம்ப நேரம் தண்ணில ஊறிச்சுல, அது அப்படி ஆயிடுச்சு. மொத்த தங்கமும் போச்சு. இது எல்லாத்துக்குமே நீதான காரணம். என்ன ஆரம்பத்திலே கயிறு அந்த பக்கம் கட்டிருக்கணும். இப்ப சொன்னது அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? மூஞ்சிலே குத்து. உனக்கு எங்கடா போச்சு போடாத. இதுக்கு தனிப்பட்ட முறையில யாரும் காரணம் கிடையாது. நாம அப்புறமா வந்து இதை எடுத்துட்டு போலாம். எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துலதான் கடல் கொள்ளையர்கள் நிறைய இருக்காங்களே. இங்க வரதுக்கு எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். 7 நாட்டு கடற்கொள்ளையர்கள் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. மாட்டினாம கழுட்டி எடுத்துருவானுங்க. போதும் போதும், நிறுத்துங்க ரெண்டு பேர். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என் கையில ஒரு தங்க கட்டி இருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேவை பணம் தானே, இதை வச்சுக்கோங்க. இப்படி பணம் அலைவீங்களே, கடைசியில போகும்போது பணத்தை எடுத்துட்டு போறீங்க? சொல்ல முடியாது. நீங்க எடுத்துட்டு போனாலும் போவீங்க. சரியா இருக்கு. இப்படி கொடு. இந்த தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணவங்க எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இது பூமிக்கு சொந்தமானது. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு உயிரியே கொடுக்கும். அதே நேரத்துல அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட மாட்டோம்னு இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களே தங்கம்தான். இந்த இடத்தை கரெக்டா மார்க் பண்ணி வைங்க. என்னாச்சு? தங்கெல்லாம் கடலுக்கு அடியில போயிடுச்சு. என்னது தங்கல கடலுக்குள்ள விழுந்துருச்சா? குதிங்க குதிங்க, எல்லாரும் கடலுக்குள்ள குதிங்க குதிங்க. வேணும்னா நீ குதி. ப்ரொஃபசர், போலீஸ் வந்திருக்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. சரி, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. இன்னைக்கு வெங்கல ஆட்டு தலையும் வெங்கல பாம்பு தலையும் வரலாறு காணாத அளவுக்கு ஏலத்துல போயிருக்கு. ஏற்கனவே 11 சிலை அதிகமான விலைக்கு வித்து போனதுனால டிராகன் சிலை நல்ல விலைக்கு போகும்னு எதிர்பார்க்கறாங்க. இதை நம்ம நடக்க விடக்கூடாது.
அந்தந்த நாட்டோட பாரம்பரிய பொருட்கள் அந்தந்த நாட்டுக்கு தான் சொந்தமாகும். அதைத்தான் எங்க நாடும் விரும்புது. சின்ன பசங்க அவங்களோட கருத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இந்த மாதிரியான பொக்கிஷங்களை திருடிக்கிட்டு வந்து ஏலத்துல விடுறது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ தூண்டுற மாதிரியான செயல்னு நிறைய பேர் நம்புறாங்க. பொக்கிஷங்களை திருடுறவங்க சாதாரண திருடங்க கிடையாது, அவங்க சமூக விரோதிங்க. எஜிப்சியன் கான்குபைனோட தங்க முகமூடியும் ஒரு தங்க குபேர சிலையும் இன்னைக்கு ஏலத்துல விடுறதா இருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பல குழுக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சனால இத கைவிட்டுட்டாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? ஒரு முக்கிய செய்தி, எம்பி கார்பரேஷன் எஞ்சி இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை ஏலத்துல விட போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. உனக்கு நான் 7000 தடவை போன் பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட எடுக்கவே மாட்டேங்கிற. நீ ஊன் சொல்லு, வாழ்க்கை புறவும் கூட வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஜெசி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எது எங்க இருக்கு? டிராகன் தலைய பத்தி தான் சொல்றேன். எம்பி கார்ப்பரேஷன் ஆளுங்க அந்த டிராகன் தலைய அடுத்த வாரம் ஏலத்துல விட போறாங்களாம். முதல்ல இருந்து அது அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. நம்மள ஏமாத்திட்டாங்க. இப்ப அந்த போனஸ் நமக்கு கிடைக்காது. நம்மளும் நம்பி ஏமாந்துட்டோம். ஜானத்தன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார்னு நினைச்சேன். அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் ஜெசி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் தாக்கப்பட்டதா செய்தி வந்திருக்கு. அதை விசாரிக்க தான் இன்னைக்கு இங்க இத்தனை பேர் கூடி இருக்காங்க. இப்போ நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். நிஜமாவே உங்க குழுவை சேர்ந்த 2 மாணவர்களை அவங்க தாக்கி இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இத பத்தி நாங்க பேச விரும்பல. சாரி. நோ கமெண்ட்ஸ். சார் ஒரு நிமிஷம். இல்லம்மா விடுங்க. மேடம் ப்ளீஸ் ஒரு Sorry. இல்ல ப்ளீஸ். மேடம் இந்த சுவாரஸ்யமான செய்தி என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருங்க. இங்கிலாந்து ராணியோட கிரீடத்துல இருக்கிற கிரவுன் ஜுவல் கூட இந்தியால இருந்து எடுத்துட்டு போனதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். அது அத்தனையும் நம்ம நாட்டோட பாரம்பரிய பொக்கிஷம். அதை எப்படி எடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டோட மியூசியத்துல வைப்பீங்க? இந்த வருஷம் சைனாவுல டிராகன் வருஷம். அதனால இந்த பிரான்ஸ் டிராகன் ஹெட் ஆரம்ப விலை 60 மில்லியன் யூரோஸ். தேசிய பாரம்பரியம் விற்கப்படாம இருக்கணுங்கிறதுதான் எங்களோட கொள்கை. பல்வேறு நாட்டுல இருக்கிற பல்வேறு பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டு வெளிநாட்டு மியூசியம்ல விற்கப்படுது. என்னது? நிஜமாவா? நான் உடனே வரேன். என் அக்கா கிட்ட 2 மினிட்ஸ்ல வந்துடும் சொல்லு. எங்க போறேன்? வந்துடுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாருமே இதை விலை கேட்கலையா? 10 யூரோ. ஏலத்தை ரத்து பண்றோம். சார் கொஞ்சம் நில்லுங்க. சார் ஒரே ஒரு கேள்வி டிராகன் சிலை ஏன் சார் விக்கல? சார் சீக்கிரம் எடு. மிச்சு இத உடனே கொக்கோக்கு அனுப்பு. ஓகே ஓகே, இத வச்சு போட்டோ எடு. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். அனாவசியமா Sir, கேள்வி important கேட்காத. யாரு? பாஸ், நாங்க 3 ஸ்டூடண்ட்ஸ பிடிச்சு வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேர் மாதிரி இவங்கள போட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம இடத்துல அடைச்சு வை அவங்கள. இதுக்கு வர வழியே இல்லையா? இன்னும் எத்தனை நாள் தான் இழுத்தடிக்கிறது? ஏய், காலையில இருந்து இத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். பாத்து போயிட்டு வாங்கடா. இந்த லெட்டர் அவகிட்ட கொடுத்துறியா? ஓகே ஓகே. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இரு. என்ன மாதிரி ஃப்ரீயா இரு. ஹலோ, இந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஒரு வழியா கால் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் பிஸியா இல்ல. இல்ல அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் பேசுறேன். எது வந்தாலும் ஓகே, நீ சொல்றதுதான். சைனீஸ், ஜப்பனீஸ், இட்டாலியன், பிரெஞ்சு எல்லாமே பிடிக்கும். கண்டிப்பா ஓகே, ஒத்துக்கிறேன். நல்ல சாய்ஸ். ஓகே, என்ன? சரி, நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன். எஸ் எஸ், போன் பண்ணிட்டா. போன் பண்ணுவான், எனக்கு நல்லா தெரியும். எஸ், பெரியவங்க சொல்லிருக்காங்களே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு. 7000 காலுக்கு இப்பதான் எவ கோகோ உன்னை பாக்கணும்னு வந்திருக்கா. வந்துட்டாளா? என்ன வேணுமா? என் பேர் போட்டிருக்கு. எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? இன்னைக்கு காலையில என்னோட தம்பியும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் காணாம போயிட்டாங்க. எனக்கு இந்த உலகத்துல வரவன்னு சொல்லிக்க அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க.
இருக்கவே மாட்டேன். அவனை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. அவனை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. எங்க எல்லாருக்குமே ஒரே எண்ணம் தான், எங்க நாட்டுக்குரிய பாரம்பரியத்தை நாங்க திருப்பி கொண்டு போனன்றது. ஆனா இப்போ 2 பேர் உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 3 பேரை காணோம். அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரியல. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். ஏய் எழுதுரு, போலீஸை கான்டாக்ட் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல விருப்பமே இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றேன். ஆனா இவங்களோட மோதிர அளவுக்கு மன்னிச்சிடுங்க. ப்ரொஃபசர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நீ அழுதுட்டு போற. விட்டுட்டு கண்டிப்பா போய் ஆகணுமா? இந்த போட்டோஸ வச்சு பாக்கும்போது எம்பி கார்ப்பரேஷன் ஆளுங்க தான் அவரோட தம்பியை கடத்தி இருக்கணும்னு தோணுது. இந்த இடத்துக்கு போனா நிச்சயம் நமக்கு க்ளூ கிடைக்கும். இதுல என்ன இருக்கு? வெறும் செடியும் கொடியும் தானே இருக்கு. இத வச்சுட்டு சொல்லாத, போய் பார்த்ததுல என்னன்னு தெரியும். பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. திடீர்னு இந்த மாதிரி சொன்னா எப்படி? முயற்சியை கைவிடும் போதுதான் ஒரு மனுஷன் தோக்குறான். நீ முயற்சி பண்ணி பாத்தியா? அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற? உங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்குங்கிற விஷயமே இந்த போட்டோ மூலமா தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சுன்ற? எங்களுக்குள்ள ஒத்தே வராது. ஒத்து வராதா? தோக்குறவன் தான் காரணம் சொல்லுவான், ஜெயிக்கிறவன் வழியை தேடுவான். முதல்ல என் கதையை விடு. 3 பேர் உயிர் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு, அதை போய் பாரு. தம்பிய பாத்துக்க தெரியாம கோட்டை விட்டுட்டு இப்ப என்ன வந்து கேட்டா? இப்ப நீயும் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி விட்டுலான்னு சொல்றியே, இது நியாயமா? ஹேய், இதுதான் ஏன் வழி. வயசான அம்மா என்ன விட்டுருங்கம்மா. உன்னை பார்த்தா 2வது பொண்டாட்டி மாதிரி இருக்கு. அப்ப என்ன பாரு, டிராகன் தலை அவங்க கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வந்தா எங்களுக்கு போனஸ் தரேன்னு சொல்லி ஏமாத்தின? அந்த விஷயம் எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் ரொம்ப மோசமானவன். சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுறீங்க? எதுவுமே தெரியாத நீயும் எதுவுமே பார்க்காத உன் கண்ணும் இனிமே இருந்து என்ன பயன்? அதுக்குதான் இந்த ஆசிட். ஹைட்ரோஸ் மாதிரி ஆசிட் ஊத்துறேன்னு சொல்றீங்க, இது நியாயமா? நான் போய் தான் சொன்னேன். இது சில்லுடு தானே இருக்கு, எரியலையே. பச்சை தண்ணி விளையாடிக்கலாம். உங்களை நான் எங்க இடத்துக்கே வர சொன்னது நடுவுல எந்த புரோக்கர்ஸும் இருக்க கூடாதுன்னு தான். அந்த ஜானத்தன் எங்க எல்லார்கிட்டயும் டிராகன் சிலைய பத்தி பொய் சொல்லிருக்கான். அது அவன் தப்பு இல்ல. அந்த டிராகன் சிலை எங்க கிட்ட தான் இருந்துச்சு. நான் தான் அதை சொல்ல மறந்துட்டேன். மறந்துட்டியா? இந்த தொழிலோட மூலதனமே ஞாபக சக்தி தான். ரொம்ப ஈஸியா மறந்துட்டேன்னு சொல்ற. சரி விடு, அந்த ரோசஸ் பெயிண்டிங் இங்க. எங்க கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் தாங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப். இத சோதிச்சு தான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணு முன்னாடியே சோதிக்கலாம். ஓகே சார், ரெடியா இருக்கும் சார். அப்ப ஆரம்பிங்க. இதுதான் என்னோட ஃபேக்டரி. என்ன நம்பி நீங்க அதை தாராளமா தரலாம். இது ஒரிஜினலான்னு செக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க உங்க இடத்தை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. இவ்ளோ பெரிய ஆராய்ச்சி கூட வச்சு நடத்துறாரா? டூப்ளிகேட்டை உருவாக்குறதுக்கு இது நல்ல இடம். அதான் வருஷத்துக்கு 5000 கோடி 10,000 கோடின்னு சம்பாதிக்கிறான். ஏய், 2 மாசத்துக்கு முன்னாடி நாம இத யூரோப்பியன் மியூசியத்துல இருந்து திருடணும்ல? நாம திருடினது ஒரிஜினல், இது அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட். இப்படி டூப்ளிகேட்டை தயாரிக்க தனி திறமையே வேணும். இதத்தான் தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜெசி, என்ன பண்றாங்க? அதுவா, போர்ஸ்லின் பொருட்களை மண்ணை வச்சு தேய்ப்பாங்க. அப்புறம் அது மேல கெமிக்கல்ஸ் ஊத்துவாங்க. அப்பதான் அது பழைய பொக்கிஷம் மாதிரி தெரியும். நல்ல விலைக்கும் விற்கலாம். அது என்ன? சைனீஸ் ஜுவான் பேப்பரை பிரிக்கலாம். இது ஒரிஜினல். இத நல்லா சரியா பிரிச்சோன்னு வச்சுக்கோ, 2 ஒரிஜினல் கிடைக்கும். அப்ப இதையே ஒரு 5-6 கூட பிரிக்கலாம்ல? ஆனா திக்னஸ் கம்மியாயிடுமே. அது என்ன? அது பட்டு. அது இது மாதிரி பிரிச்சு எடுக்க முடியாது. அதனால 8ஆ கிழிச்சு அதை வைப்பாங்க. உண்மையிலேயே புத்திசாலிங்க தான். இங்க பாத்தியா,
உடைஞ்சு போன பழைய பொக்கிஷங்களை ஒன்னா சேர்க்கிற இடம் தான் இது. ரிப்பேர் பண்ணதே தெரியாத அளவுக்கு பழைய பொருள் மாதிரியே இருக்கும். பாதி உண்மை பாதி பொய் இல்ல. இத ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழைய பொருள் மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்க பண்றாங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப நாம பாக்குற முக்கால்வாசி ஒரிஜினல் கிடையாதா? 10ல 9 டூப்ளிகேட் தான். பாவம் பணக்காரங்க. சாரி சார், அந்த பக்கம் போங்க. ஹேய், இந்த காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. யார் இந்த லூசு? மல்ச்சர் குரூப்பை சேர்ந்த ஜானத்தன். இது என்னது? இது கார்பன் வெளியே போகாம இருக்க தடுக்க எந்த எக்ஸ்பர்ட்டையும் இதை வச்சு ஏமாத்திடலாம். புதுசா செஞ்ச டூப்ளிகேட்ஸை ஒரிஜினல் மாதிரியே மாத்திடலாம். எங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த டெக்னாலஜி இன்னும் முழுசா வளரல. இதை யாரும் இப்ப பயன்படுத்துறதும் இல்ல. ஆனா இவங்க பெரிய ஆளுங்களாச்சே. இவ்வளவு பெருசா இருக்கே, ஆபத்தானதா? கண்ணால் காண்பதும் பொய்ன்னு கேள்விப்பட்டதில்ல? ஜேசி, எப்படா வந்த? உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு திரும்பினா நீ நிக்கிற. என்ன முழிக்கிற? என்ன ஞாபகம் இல்ல உனக்கு? உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அதான் இப்ப பாத்துட்டியே. டார்லிங், யார் அது? என் ஃப்ரெண்டு ஜேசி. நானும் இவனும் ஒரே இடத்துல தான் வேலை கத்துக்கிட்டோம். ஒரே இடத்துல வேலை கத்துக்கிட்டா பெரிய ஆயிடுவரா? உங்க அளவுக்கு வர முடியாது. ஆமாமா, அவ அளவுக்கு கீழ்த்தரமா என்னால எப்பவும் வர முடியாது. என்ன நக்கலா? இந்த வாய் தாண்டா உன்னை உருப்பிடாம வச்சிருக்கு. இன்னைக்கு இங்க என்னோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா? ஓ, குட் கேட்ச். இவன் தான் வல்ச்சர். கத்துக்கிட்ட தொழில் அடுத்தவனுக்காக அடமானம் வச்சுன்னா இதை விட பெரிய லெவலுக்கே போலாம். நம்ம மூலமா 4 பேருக்கு பயன்படணுங்கிறதுக்காகத்தானே நமக்கு தொழிலே கத்து கொடுக்கறாங்க. அந்த தொழிலை வேஸ்ட் ஆக்க சொல்றியா? அத நல்லவங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் யூஸ் பண்ணுன்னு சொல்றேன். அது ஊர்காக்கு கூட உதவாது. அது இருக்கட்டும், நீ எதுக்காக வந்தன்னு சொல்லவே இல்லையே. கவர்மெண்ட் ஏமாத்திர உங்க பிசினஸ்க்கு முடிவு கட்ட. அப்படியா? எங்க பிசினஸ்க்கு முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். அப்படியா? குரங்குல இருந்து பிறந்தவ மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இன்னும் குரங்காவே இருக்கியே, எப்படி? இந்த குரங்கு தான் உனக்கு இப்போ சமாதியே கட்ட போகுது. கொத்தனாரா மாறிட்டியா? தோத்துட்ட. கண்ணை எங்க வச்சிருக்க? சோஃபால இருந்து கால் எடுக்கலையே. அங்க கவனி. இத கவனி. நானும் தொட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்டாப். நீங்க எல்லாரும் புறப்படுங்க. நாளைக்கு காலையில வந்தா போதும். குட் நைட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பர்னிச்சர்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தோம். எல்லாம் உங்க ஆளுங்க மாதிரி தான் இருக்கு. நீங்க சண்டை போடணும்னா வெளியே போய் சண்டை போடுங்க. இங்க சண்டை வேண்டாம், சரியா? இதெல்லாம் ஒரிஜினல், ஜாக்கிரதை. ஓ, ரோசஸா? அங்க கவனி. அதை பார்த்துட்டு என்கிட்டயே கொடுத்துரு. இது ஒரிஜினல் தான். உனக்கு சேர வேண்டிய பணத்தை நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. நீ சொன்ன வேலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்பா வந்ததும் பேசிக்கலாம். நான் வேணா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குவா? உங்ககிட்ட இருக்கிற 3 பேர் வேணும். யார் அது? அதுவும் அங்க மேல அடைச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க வேணும். நீ என்ன சொல்றனே புரியலையே. வெயிட் பண்ணுங்க, புரிய வைக்கிறேன். என் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் சந்தேகமும் தான்.
நீ இதுக்கு தான் வந்திருக்கன்னு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சா காப்பாத்திக்கோ. வேண்டாம். இப்ப பாரு விளையாட்டு. அங்க பாரு, அவனை புடி, சீக்கிரம் போங்க. அந்த பக்கம் வரா, புடிங்க அவனை. நீங்க அந்த பக்கம் வாங்க, வாங்க. இங்க இருக்க வாங்க. வாங்க, கீழே போறா. ஜேசி, உன்னோட திறமை இவ்வளவுதானா? அவன் ஃபைட் பண்றத பார்த்து எனக்கும் யாரையாவது அடிக்கணும் போல இருந்தது. வலிய வந்து மாட்டிக்கிட்டியா? ஏதாவது பண்ண. அவங்க சண்டை அமைதியா உட்கார்ந்து ரசிக்க போறேன். அதானே என்ன ஆகுற பாரு. அங்க இருக்க பாருங்க, வாங்க வாங்க. புடி புடி, அவனை புடி. என்ன பயந்துட்டியா? அவன் கதையை முடி. அதான் அவ்வளவு பேர் அனுப்பிருக்கீங்கல்ல, நான் வேற போய் என்ன பண்ண போறேன்? அவனுங்களே முடிச்சிருவானுங்க. என் செல்லம் அங்க தனியா விளையாடிட்டு இருக்கு. இதை விட அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Oh!
வேணாம் 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 வேணாம். இந்த போஸ் எப்படி? நானா இது கர்ண குணூரமா இருக்கு. எருமைகளா எந்திரிச்சு போங்கடா, அவன் மேல போயிட்டு இருக்கான். சரி வாங்கடா. பாசத்து வெடிக்க போகுது. யாரும் இங்க இருக்காங்க? வெடிக்க போகுது. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? மார்டின் கேடி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எதுவும் ஆகல. மைக்கேல். டாட், நான் இங்க இருக்கேன். இதோ வரேன். போனி, நான் இங்கதான் இருக்கேன். லாரன்ஸ். ஓ, நீதான் அந்த ஜேசியா? டாட், ஜேசி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். முட்டாள், உன்னை கொன்னுடுவேன். நான் உனக்கு என்ன கத்து கொடுத்துருக்கேன்? அப்பாவி ஆளுங்களை கடத்துறது நம்ம பிசினஸ் கிடையாது. பாஸ் இங்க இருந்து உடனே கிளம்புறதா நமக்கு நல்லது. நிஜமானதா? ஆமா. நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தியா? பண்ணிட்டேன். ஜேசி, நீ சொல்றத செய்யறவங்கிறத நிரூபிச்சுட்ட. சொல்லாததையும் செய்வேன் இப்ப புரிஞ்சிருக்குமே. இப்பதான் தெரிஞ்சது. உன்னால ஏற்பட்ட நஷ்டத்துக்காக இதை நான் ஃப்ரீயாவே எடுத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ண, உன் பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நிம்மதியா வீடு போய் சேர. யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் இதே மாதிரி பழையபடி பிசினஸ் பண்ணுவோம். டீல் ஓகேவா? டீல். பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம், டிராகன் சிலையை நீங்க கொண்டு வராதனால மத்த எல்லாத்துக்கும் 1 மில்லியன் யூரோ தான். அதையாவது கொடுத்து அனுப்புங்க. டாட், நம்ம இடத்தையே அழிச்சிருக்க, அவனை விட்டீங்களே. இன்டர்போல் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவன் வரலன்னா கூட நம்ம மாட்டிக்காம இருக்க இந்த இடத்தை அழிச்சாகணும். இந்த இடத்துல இருக்கிற பொருட்கள்ல எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்ப. படிய தூக்கி பிராங்கி மேல போட்டுற. ஓகே டாட். உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சொல்லுங்க சார். இந்த சின்ன பசங்க எங்களை அடிக்கடி எதிர்க்கிறதுனால எங்களால எந்த பொருளையும் சரியான விலைக்கு ஏலம் விட முடியல. இந்த உலகத்துக்கு நாங்க பாடம் கத்து கொடுத்தாகணும். அதுவும் டிராகன் ஹேண்ட வச்சு. எப்படி? எல்லாம் தெளிவா சொல்றேன். என் கூட வா. ஐயோ பாவம். உலகம் முழுக்க நடந்த போராட்டத்தினால அரிய பொருட்களை ஏலம் விடுற கம்பெனிஸ் பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. எனக்கு அது தெரியும். அதனால தானே இப்படி ஒரு டீலிங்க்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஏலத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வெங்கல டிராகன் சிலை. இப்ப என்ன பண்றது? Thank you so much sir. Hey, எல்லாரும் கேளுங்க, ஒரு happy news. உலகம் பூரா இருக்கிற சைனீஸ் பிசினஸ்மேன் நமக்கு $50 million கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஏலத்துல எடுத்த எதையுமே நம்ம அரசாங்கம் ஏத்துக்காதே. முதல்ல ஏலத்தை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் பத்திரமா வச்சிருக்கலாம். இல்ல, இந்த ஏலமே நடக்க கூடாது. இதுக்கப்புறம் இந்த பொருள் என்னைக்குமே ஏலத்துக்கே வராது. இதுக்கு ஆரம்ப விலையும் கிடையாது. கேக்குறவங்க கேட்கலாம். இந்த உலகமே ஆவலா காத்துட்டு இருக்கிற நேரத்துல எம்பி கார்பரேஷன் 12 மணிக்குள்ள இந்த சிலை ஏலத்துக்கு போலன்னா இந்த சிலைய எரிமலையில போட்டு அழிச்சிடுவோம்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு மீடியா சம்பந்தப்பட்ட நாங்க எல்லாரும் முன்கூட்டியே வந்திருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க ஏலத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருந்தோம் யாருமே ஏலத்தை கேட்காம இருக்கிறது வருத்தமா இருக்கு.
இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிற எம்பி கார்ப்பரேஷன் டிராகன் சிலையை எரிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த எரிமலை தான் இது. யாராவது இதை ஏலம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க யாருக்கும் விருப்பம் இல்லையா? முடிவா சொல்லுங்க. இறுதி வாய்ப்பு. இந்த பொருளை யாருமே ஏலத்துக்கு எடுக்கல. லாபம் நமக்கு தான். பாஸ், டிராகன் சிலையை யாருமே ஏலத்துல எடுக்கலையா? அதை எரிமலையில போடுங்க. ஓகே गाइस, நமக்கு ஆர்டர் வந்துருச்சு, வாங்க போலாம். அவங்க நிஜமாவே அதை தூக்கி போட போறாங்க. நாங்க அதை கவர் பண்றோம். அந்த சிலையோட 3 பேர் கீழே குதிச்சிருக்காங்க. ஏய், நிஜமாவே அந்த சிலையை கீழே போடுறாங்களா? எம்பி கார்ப்பரேஷன் இப்போ இந்த ஆபரேஷனுக்கு வச்சிருக்க பெயர் லெட் தி டிராகன் ஃப்ளை. ஏய், யார் அது? அவங்க 3 பேர் இல்லாம இன்னொருத்தன் வந்திருக்கா பாரு. யாருன்னு பாரு. ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு. கொஞ்ச நேரத்துல தெரியும். குடியரசு தின விழால வான வெடிக்கை காட்டுற மாதிரி காட்டுறீங்க. காலை விடுங்கடா. இந்த ஹெல்மெட் அவளுக்கு போட்டு அவளை காப்பாத்து. தேங்க்யூ. இதை நீ எப்படி எடுக்கிறேன்னு பாப்போம். டிராகன் ஹெட்டை தூக்கி போட்டுட்டாங்க. அது எரிமலையை நோக்கி போயிட்டு இருக்கு. சிலையை எடுக்கிறதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க இப்ப இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. நாலாவதா ஒரு ஆள் குதிச்சாரு. இப்ப அந்த போட்டோவை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இவர் யாருன்னு தெரியல. பாக்குறதுக்கு மார்டின் மாதிரியே இருக்காரு. மார்டின் மாதிரியே இருக்காரு. என்னால நம்ப முடியல.
இருக்க ஜேசி, உன்னால அதை எடுக்கவே முடியாது. சில எரிமலையில விழுறத யாராலையும் தடுக்கவே முடியாது. பாராஷூட் கூட இல்லாம குதிக்கிறீங்க முட்டாள். அவ்வளவு உயரத்துல இருந்து பாராஷூட் கூட இல்லாம ஒருத்தர் குதிச்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஓ காட், கடவுள் தான் காப்பாத்தணும். நமக்கு கூட இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று really great. இதை வச்சுக்க. இனிமே இது உனக்கு தான் சொந்தம். உன்னோட நாட்டுப்பற்ற நான் பாராட்டுறேன். அவரது பையனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டவிரோதமா ரோசஸ் பெயிண்டிங்க வச்சிருந்ததும் பல அரிய பொருட்களை டூப்ளிகேட் பண்ணி இத்தனை வருஷமா ஏலத்துல வித்ததும் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அதை விட ஒரு முக்கிய செய்தி, இன்னைக்கு 4 நாட்டோட கான்சுலேட் ஆபீஸுக்கு அந்தந்த நாட்டு பொக்கிஷங்களை கொண்ட பேக்கேஜ் வந்திருக்கு. இஜிப்சியன் பேரோவோட தங்க கத்தி, கான்குபைனோட முகமூடி, தங்க கழுகு சிலை கொண்ட ஒரு இந்திய நகைப்பெட்டி, ஒரு அரேபிய கல்லு வந்திருக்கு. இதெல்லாம் யார் அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆச்சரியமா இருக்குல்ல? இத பார்த்துட்டு ஜப்பானும் தங்ககிட்ட இருக்கிற கொரியாவோட 5 பொக்கிஷங்களையும் திருப்பி அனுப்புறதா சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான். ஹாய், என் பேர் ஆனா. எங்க ஆர்கனைசேஷன் சார்பா உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இதை வாங்கிக்கணும். ஓ தேங்க் யூ. இவங்களும் எங்களை மாதிரி சமூக நல ஆர்கனைசேஷன் தான். உங்க போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. மிஸ்டர் லியோ, உங்க வைஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கு. பிறந்துருச்சா? இதோ வந்துறேன். பாத்து போயிட்டு வா. ஜெசி, உனக்கு நிகர் நீ மட்டும்தான். இந்த மாதிரி வாய்க்கு நல்ல திட்டு வாங்கிக்க. நான் போறேன்ப்பா. இனிமேல் எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. கோகோ பை. எடுத்து வந்துடுறேன். என்ன பெயிண்டிங் இது? அன்னைக்கு என் இடத்துக்கு வரும்போது இது உனக்கு வேணும்னு கேட்டியே, அதான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இது எனக்கே வா. இனிமே இது உனக்கு தான் சொந்தம். இத நீ விருப்பப்பட்ட ஆளுக்கு கொடுக்கலாம். இது உங்களுக்காக. தேங்க் யூ. வாவ், உங்களுக்கு பிடிச்ச பர்பிள் கலர். ஜெசி எங்க இருக்காரு? ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரி, நான் அவரை போய் பாக்குறேன். இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன மன்னிச்சிட. அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவு தப்புதான். நீ இல்லாம என்னால
நாம 2 பேரும் சேர்ந்தே வாழ்வோம். என் அன்புக்கு அடையாளமா நீ இதை போட்டுக்கணும். இருக்கீங்களா? குட்டி அழகா இருக்கு. ஓ ரெட்டையா? இப்ப ஏதாவது பேர் வச்சாகணுமே. என்ன பேர் வைக்கலாம்? யாரது? ஜேசியோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். யார் அது? ஜேசி போன் பண்ணுவானே அந்த பொண்ணு. வா வா. இப்ப வந்துற. இங்க இரு. யார் அது? அதான் ஜேசியோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவருக்கு ஒண்ணும் ஆகாது. 2 வாரம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா எல்லாம் சரியா போயிடும். நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க் யூ. மூஞ்சில முழிக்கவே மாட்டேன்னு. ஆமா, நீ என்னோ பண்ணி என்ன பயமுறுத்துற, நான் உன்னை பயமுறுத்த கூடாதா? உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? ஆக்ஷன். உங்களுக்கு ஒண்ணும் கையாவது கொடுங்க.这就是12个生肖。少手。抓狗！快抓狗！还有什么好争啊？做一个好学生啊！不要反抗，不要拉让咱们来唱首歌呀！如果说人有12种不同啊，不如花点时间学习每个品种啊。属牛、兔、龙、蛇、马、羊，狗、鸡、狗、猪，大声的唱。子鼠、丑牛、寅、卯、兔，辰龙、巳蛇、午、马、未羊，然后有鸡、戌、狗、亥、猪，这就是12个生肖。爆发的一刹那，是他的，是地球的，是世界的，有很多世界和平黑暗面都过不住。放眼这个目标呀，不论什么生肖呀，关心一点，在乎一点，铁定能办得到呀。如果说人有12种不同啊，不如花点时间学习每个品种啊。属牛、兔、龙、蛇、马、羊，狗、鸡、狗、猪，大声的唱。子鼠、丑牛、寅、卯、兔，辰龙、巳蛇、午、马、未羊。真打！还打 NG 的。每一次做危险动作都会很怕，会想很多事情。有些事可能这是我最后一个镜头，也是我人生的最后一个镜头。干不干 ？We were not the same. We are no. We are not the same. We will never do what he does. 发烟，小胖发烟。机器都会听我讲话。哎，抓紧！